எதுக்கு தொந்தரவு பண்ணுன்னு கவுன்சிலர் அனுப்பி வச்சேன் சார். அந்த டீசல் கவுன்சிலரே அடிச்சிட்டான் சார். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் அவங்களால கவர்மெண்ட் கூடாயில் கடத்த முடியுமா? ஆனால் பாருங்கள், நீங்கள் சொல்லி நான் கலப்பட பெட்ரோல் ஓட்டினா மட்டும் அவங்களுக்கு எரியுது. உங்கள் மேலே அவங்களுக்கு சுத்தமாக பயம் இல்லை சார். என்னன்னு கூப்பிட்டு மிரட்டி விடுங்க. நான் பார்க்குறேன். అన్నాచి వారా ఉందా? వణకం అన్నాచి. వణకంబా. నమస్కారం మనోహర్ గారు, బాగున్నారా? మిమ్మల్ని చూసిన దేవుడు చూసినలా ఉంది. ఉకారంగపా. సరే, ఇది ఏంటండి పెద్ద మీటింగ్ సడన్ గా? அவசரம் நாதி காதப்பா, நம்ம டிசிபிக்கும் பாலாவுக்கும். என்ன பாலா, நீ எதிர்பார்த்த ஆளுங்களும் நம்ம சிண்டிகேட் கூட்டமும் வந்திருக்கா? உங்களை மாதிரியே நானும் தொழில் செய்யலாம்லண்ணே. எங்களை மாதிரியா? நாங்கள் என்ன உன்ன மாதிரி கலப்பட பெட்ரோல் விற்கிறோமா இல்லை டேங்கர் லாரியில் தான் செட்டிங் போடுறோமா? அதையும் தான் தடுத்துட்டே டீசல். இப்போ என்ன பண்ணும்? அது இனிமே பாலமுருகனும் குருடாயில் எடுப்பான். சிண்டிகேட்டில் இருக்கிற எல்லாரும் பாலமுருகன்ட்டையும் பெட்ரோல் டீசல் வாங்கிக்கலாம். இங்கேறா இந்தாங்க தொப்பு. மனோரன் சொன்னாருன்னா இப்படி பேரும் வந்திருக்கான். வாம்பாட்டுக்கு நீ வாட்டில் ஆர்டர் போட்டுட்டு இருக்கவன் தெரியும்ண்ணே. நான் எடுக்க போகிற குருடாயிலையும் அவரோட பிளான்ட்டில் பெட்ரோல் டீசல் நாப்தா தாருன்னு பிரித்து கொடுத்தாருன்னா இப்பதான் முடியாதுன்னு சொன்னான். இனி சென்னையிலேருந்து இந்த ஆளுக்கு குருடாயில் போகாது. லோடு போமா போவாதான்னு எங்கள் நைனா முடிவு பண்ணுவார். அதை போலீஸ்காரன் தான் முடிவு பண்ணணும். பொறுக்கி முடிவு பண்ணக்கூடாது. யாரை பார்த்து பொறுக்கி? பாசு பாசு, நான் உன்கிட்ட என்ன சொல்றேன்? நம்ம சிண்டிகேட் மீட்டிங்ல பட அமைதியா உட்கார் உட்காரு. மனோகர், நீ பேசினா நான் கேட்டுக்கிறேன். உன் தருதல புள்ள வாயை திறந்தானவே. ஏய், என்னடா பண்ணுவேன்? டீசல் என்ன சார் டீசல் டீசல் சொல்லுங்கப்பா, என்ன பார்த்துருக்கீங்க? பாலா, ஏற்கனவே நீ கலப்பட பெட்ரோல் டீசல் ஓட்டுறதால ஜனத்துக்கு பிரச்சனை. சிண்டிகேட்டை மீறி மாயவேல் சார் சொன்னாங்கன்னு நீயும் க்ரூட் ஆயில் எடுத்தா நிறைய சிக்கல் வரும். விட்டுரு. உன்கிட்ட அனுமதி கேட்டுங்க யாரும் உட்காந்துருக்கல. பாலமுருகன் என்ன எடுப்பான். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஊருக்குள்ள எத்தனை திருடா இருக்கணும்னு போலீஸ்காரன் தான் முடிவு பண்ணணும். அட்டிங் நானும் பார்த்துட்டே இருக்கேன். கூறு கூறு அறுத்து உன்னை கடல்ல வீசிடுவேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன என்னதானே எடுக்கணும், எடுத்துக்கோ. நன்றிண்ணே. சார் நான் ரெண்டே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இல்லை, போகலாம். ரெட்டி காரு வண்டி ஓரமாக போடு. சார் ரெகுலராக போகிற லோடு தான் சார். டேய், வண்டியை ஓரமாக போடுன்றல. யார் வண்டி தெரியும்ல? மனோகரன் வண்டி. வண்டிங்க ஓரம் கட்டுறான்னா மனோகர் மயிர்னு சீனை போடுற. வண்டி ஓரன்றா. போலீஸ் நம்ம பசங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அடிச்சு கேஸ் போட்டுன்னு இருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த டீசல் போய் நம்ம எந்த இடத்துல வக்கீல் நமச்சிவாயம் பார்த்துப்பாரு. கோபத்துல நீ எதுவும் பண்றாத. என்ன சொல்ற நீ? அது எப்படி அமைதியா இருக்க முடியும்? 30 வருஷமா நம்ம கூட இருந்த ஆளுங்களை போய் கேஸ் போட்டு அடிச்சிருக்கானுங்க. லாரிங்களை வேற நிறுத்திருக்கானுங்க. மாயவேலுக்கு பயந்து நம்ம அதை கண்டுக்காத விட்டோம். நாளைக்கு ஆளுக்கு நம்ம மேல கை வைப்பானுங்க. பதிலுக்கு எதாவது செய்யணும் நீனா. அந்த மாய வேலை நான் ஓட விடுறேன். சொல்றேன்ல வாசு, விட்டுரு. பரந்தாமனுக்கு அப்புறம் நமக்கு தொழில போட்டின்னு யாரும் வரல. இந்த டிசி மாயவேல் வந்ததுக்கு அப்புறம் தான் பரந்தாமனுக்குள்ள பாலமுருகனே உள்ள வந்திருக்கான். அன்னைக்கு சிண்டிகேட் மீட்டிங்ல மாயவேல் துப்பாக்கியை நீ தூக்குனதுக்கு உன்னை எதுவும் பண்ணாம நம்ம ஆளுங்க மேல மட்டும் கேஸ் போடுறான்னா ஸ்கெட்ச் என்னன்னு தெரியாம நம்ம உள்ள போய் சிக்கிறக்கூடாது. வெயிட் பண்ணுவோம். நீ முதல்ல வீட்டுக்கு வா. மகி, பாரதியார் அழுது முத தடவை பார்க்குறேன்.
ஐயோ ஏய் வடிவேல் வண்டி எடுத்துரு போ. ஐயா வண்டி பார்க்கிங்கில் தான் ஐயா விட்டு வந்தேன். இப்போ போய் பார்த்தா ஜீப்பே இல்லைங்க ஐயா. தேடி பார்த்துட்டு ஆஹா வேணாம், குழந்தைக்கு ஜுரம் வந்துடும். காணாமல் போனவன் ஜீப்புக்காக நீ வேற யாரும் சந்தேகப்பட்டக்கூடாதுன்னா உன் தொப்பியை மட்டும் நானே வச்சுக்கிட்டேன். என்னங்க போலீஸ் ஜீப்பை தொலைச்சதுக்கு உங்கள் மேலதிகாரிங்க என்கொயரி மேலே என்கொயரி வச்சு சாவடிச்சிருவானுங்கல்ல. நீங்கள் கை கட்டி நிற்க போகிறத நினச்சாலே மனசெல்லாம் வலிக்குது சார். டேய் 2 நிமிஷத்துக்குள்ள எங்க ஜீப் வரலனா வராது. நீ ஆர்டர் போட்டதெல்லாம் நான் செய்யறதுக்கு கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்கி வேலை பார்க்குறாள் நான் கிடையாது சார். எங்களாண்டியோ துட்டை வாங்கிக்கினேன் எங்கள் பசங்க மேலே கை வைக்கிறது, செக் போஸ்ட்டில் லாரியை நிறுத்துறதுன்னு இனிமேல் அதனால் செஞ்ச அடுத்த தடவை உன் வீடு காண போயிடும். எல்லாரும் பார்க்குறாங்க. மேடம் சார் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. நீங்கள் பார்த்தவரை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. நான் அப்படியே கிளம்புறேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மிஸ்டர் மாய்வேல்? டிபார்ட்மெண்ட் ஜீப்பை தொலைச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சும்மா இருந்தா கண்டுபிடிக்க யார் போவாங்க? சார் அது மிஸ் ஆனதுல இருந்த உன் ஜீப் மிஸ் ஆனதுக்கும் அந்த பெட்ரோல் மாஃபியா தான் காரணமா? இந்த பெட்ரோல் மாஃபியா கேங் வார் அதுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன்? சார் ஐம் ட்ரைங் டு ஸ்டாப் த யூ ஆர் நாட் ட்ரைங் டு ஸ்டாப் எனிதிங். டோன்ட் டாக் புல்ஷிட். நீ தொலைச்ச ஜீப்பு இப்போ கமிஷனர் ஆஃபீஸ் காம்பவுண்டுக்குள்ள தான் நிற்குது. கரப்ஷன் உன்னோட யூனிஃபார்மில் பாதியை சாப்பிட்டுச்சு. தயவு செய்து அதை கைட்டி போட்டுட்டு டிபார்ட்மெண்ட் ஆனஸ்டா இருங்க. போலீஸ்காரன் ஜீப்பை தூக்குறா. எனக்கு பிடிச்சதால தான் தொழில் செய்ய பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சு நீ தான். உங்ககிட்ட காசு வாங்கினதுக்காக இல்ல. என் வீடு காணாம போயிடுமா? போலீஸ்காரங்க பார்க்க மாட்டேன். கூட்டத்தில் வச்சு மிரட்டி போலீஸ்காரனுக்கு ஆர்டர் போடுறேன். நான் சார் சொன்னா கேளு. சொல்லிட்டே இருக்கல. டோன்ட் வரி, we're going to bring him back home safe. எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அடிக்க முடிஞ்சது? மேம் மனோகர் கேங்குக்கும் மாயவேல் சாருக்கும் லாரி சைடில் பிரச்சனை நடந்திருக்கு. நியூஸ் கன்ஃபார்ம். சுற்றி வச்சு தேடுங்கய்யா. அவன் அந்த பூ மார்க்கெட்டில் ஒழிஞ்சிருக்கணும். நமச்சிவாயம் நம்ம வாசு. சொல்லுங்க மனோகர். அந்த டிசி மாயவேல் அடிச்சிட்டான்பா. அவனை போலீஸ் சுட்டு போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க உட்காருங்கண்ணா. என்ன அமைச்சரே, எனக்கு ஏதாவது அவசரம்னா ஐயாவை நேர்ல வந்து பார்த்தா தான் நடக்குமா? சார் வாசிங்கல்ல சார். இந்த மேட்டர் பத்தி போலீஸ் ஆண்ட கேட்டா டீசல்ங்கிற பேருக்கே டென்ஷன் ஆகுறானுங்க. விஷயம் தெரியும். நம்ம ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணி கோடியா செலவு பண்ணி உன்னை அமைச்சராக்குனது என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா நீ அமைக்க வாசிக்கிறதுக்கா? கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்ண்ணா. தம்பி அப்ஸ்காட் ஆக சொல்லுங்க. சார் அவன் இங்கேயும் இல்லை சார். ஒளியறதுக்கு அந்த ஃபாரஸ்ட் தான் சரியான இடம். நல்லா தேடுங்க. வெயில் கிடைக்கிற வரைக்கும் பையன் வெளியே எங்கேயும் போகக்கூடாது மனோகர். ஏன்னா 334 353 ஏகப்பட்ட செக்ஷன் போட்டுறாங்க. கொஞ்சம் டைம்